ஹலோ கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஹெவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே. ஹலோ காய்ஸ், அப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் சும்மா இருந்தப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு இடம் வர போகலாம் அப்படின்னு தான். அட்டப்பாடியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதூர் வில்லேஜ் சைடில் வந்துட்டு ஒரு மூலக்கொம்பு அப்படின்னு சொல்கிற எண்ட் ரோட் ஆஃப் அங்கே தான் வந்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு இது எல்லாமே மலைக்குள்ளே போகிற ரோடு தான். ஸோ அதனால் சரி அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒவ்வொரு டைம் வரும்போது ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கூட அங்கேயே பிறந்து வளர்ந்துருந்தாலுமே அங்கே நான் போனதில்லை. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். பையனை தனியாக வீட்டில் விட்டுட்டு அம்மாக்கிட்ட மாமியார்கிட்ட எல்லாம் விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா போக போக அப்படியே ரோடெல்லாம் சின்னதாகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சில்னஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போகும்போது தான் தெரியுது அது வந்துட்டு அங்கே ஊட்டியோட மலை அந்த மாதிரியெல்லாம் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தாவே வந்துட்டு ஊட்டியில் தெரிகிற அந்த லைட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கும்போது சும்மா பேசிகிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கேஷ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரோட் சைடில் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பார்த்துட்டு இவங்க தான் எனக்கு கேஷ் கொடுத்தாங்கலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. சுற்றியுமே வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய மலை. போக போக எங்களுக்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பயமாக ஆயிடுச்சு. என்னடா ஒரு வண்டியை கூட காணோம். இந்த ஹாரர் மூவிலெலாம் வந்துட்டு த்ரில்லிங்காக ஒரு விஷயங்கள் நடக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துலையும் வந்துட்டு ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அங்கே பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வர அருவி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா தண்ணி. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அந்த இடம் தான், அதை இந்த ஸ்பேஸ் எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிருந்தப்பவே அங்கேயும் கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க. ஸோ இந்த இருளர் முடுக சம்திங், ஸோ அந்த மாதிரி ஆதிவாசி விவாகங்கள், ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே. நாங்கள் பேசும்போது கூட நல்லா பேசினாங்க. ஆனால் அவங்கள எதுவுமே யாருமே நாங்கள் வீடியோவில் வந்துட்டு எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே சரி கொஞ்சம் எண்ட் ஆஃப் த ரோடு வரைக்கும் நம்ம போகணுன்னு பிளான் பண்ண மாதிரியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கனாவே வந்துட்டு இது பார்க்குறதுக்காகவே வந்துட்டு ஒரு சின்ன கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டு வந்திருந்தாங்க அங்கேயே. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹில்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப சில்னஸாக இருக்குது. நம்ம ஊட்டி போகிற ரோட்லலாம் எப்படியோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டுருக்கும்போதே நாங்கள் மூலக்கொம்பு அப்படின்ற இடம் வந்துட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் மேலே மூலக்கொம்புன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். ஸோ அங்கே வரதான் எண்ட் ஆஃப் த ரோடு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே போயிடலான்ட்டு சொல்லி போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வீடு வந்துட்டு இதுதான். எனக்கு வந்துட்டு இங்கே வர நான் ஏதோ வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் அங்கே போனதில்லை. ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு எங்கள் கிளாஸில் வந்துட்டு படிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பெரிய ஒரு பாறைக்கல்லெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு காலத்தில் வந்துட்டு அவங்க சின்னதாக இருக்கும்போது இங்கே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக வந்துட்டு எந்த வீடுமே காணோம். அங்கே எந்த கடைகளுமே இல்லை. இங்கே ஈடன் பார்த்திங்கன்னா என்னை வாய்ஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அவனே பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டோம். ஏதாவது கடை இருக்கா அப்படின்னா அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு ஏதாவது சாக்லேட்ஸ் தருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க. பட் எங்ககிட்ட எதுவுமே இல்லை. அங்கே ஒரு கடை ஏதாவது இருந்திருந்தால் கூட வாங்கி கொடுக்கலான்னு, பட் எதுவுமே இல்லை. சரி அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க. அவங்க பாட்டி கூடையெல்லாம் ஆடு பேய்ச்சிட்டு அப்படியே ஸ்கூல் போவாங்க. பட் லீவ் டேஸில் அப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களும் ஹாப்பியாக தான் அங்கே இருக்காங்கன்றது தான் வந்துட்டு உண்மை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துலலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பாரம்பரியமாக அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓகேவா இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே வரணுன்னு ஃபர்ஸ்ட்டே நாங்கள் பிளான் பண்ணல. இன்றைக்கி நரசிம்முக்குன்னு சொல்லிட்டு அட்டப்பாடியில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடையில கேப் கிடைச்சதும் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் இனி இந்த வீடியோக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுவேன். ஸோ அதுலேயும் வந்துட்டு அங்கே நாங்கள் நரசிம்முக்கு போன வீடியோ தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுவும் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதுதான் வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த ரோடு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான பெரிய மலையெல்லாம் தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தப்போவே சொன்னாங்க இங்கே கரடி வரும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, மான் மயில் எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே அந்த மாதிரி மேயும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கரடி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. 2 குழந்தைங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு எங்களை பார்த்துட்டு ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டோம். நல்ல ஸ்வீட் குழந்தைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே அங்கே நாங்கள் பண்ண முடியல. ஏதாவது கடை இருந்தால் கூட சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.